அறிவு உகட்டும் எங்கள்
தீராத வியாதியினால் துன்புறுவோரும் நோயாளிகள் அனைவரும் மரணத்தோடு போராடி கொண்டிருப்போரும் உமது திருமகனின் காயங்களால் நற்சுகம் பெற்றிட நீரை கையொழிந்திட உம்மை மன்றாடுகிறோம். புனித சடைத்தன்னை நமது வேண்டுதல்களுக்கு கனிவாய் செவிசாய்த்து தமது திருமகனிடம் நமக்காக பரிந்து பேசி எல்லா நலன்களையும் வளங்களையும் புரிந்தருள்வாராக. புனித சடைத்தன்னையிடம் நம்மை முழுவதும் ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். தங்களுடைய குடும்ப கருத்துக்களுக்காக திருப்படி ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்ற கீழ்கண்ட குடும்பங்களுக்காக நாம் கொண்டாடுவோம். மரப்பட்டி புதூர் சின்னப்பனை விசுவாச நீதி கருத்துப்படி புனித சலைத்து மாதாவினுடைய வழிமுறையாக பெற்ற நன்மைகளுக்கு நன்றியாகவும் இந்த குடும்பத்தில் வைத்த ஆரோக்கியதாஸ் அவர்களுடைய ஆண்டு இலைக்காட்சிக்காகவும் தனது மகன் ஆகியோருக்கு நல்ல கைகால்களுக்கு சுகம் தரும்படியாக பேர குழந்தைகள் மேத்யூ லாரா இவர்களுக்கு இறைவன் அணுகும்படியாக நல்ல பக்தியையும் ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து காத்தருள வேண்டும் என்று கொண்டாடுவோம். மரவட்டி புது என்எஸ்ஏ ஜோசப் மரியன் சேவியர் மோட்சமேரி குடும்ப கருத்துப்படி கடந்த மாதம் முழுவதும் இறைவன் அணுகும்படியாக செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இறையாசை கிடைக்கும்படியாக தங்கள் இல்ல திருமணத்தை சிறப்பாக நடத்தி கொடுக்கின்ற இறைவனுக்கு நன்றியாகவும் மேலும் தங்கள் குடும்ப தேவைகளை இறைவன் நிறைவாக சந்தித்து அழைத்துள்ளபடியாக இந்த குடும்பத்தை மறைத்த அனைத்து ஆன்மாக்களுக்கு இறைவன் நித்திய இழைப்பாளர்கள் அருளும்படியாக கொண்டாடுவோம். மரப்பட்டி புது என்எஸ் ஆரோக்கியம் சேசுமேரி குடும்ப கருத்துப்படி கடந்த மாதம் முழுவதும் இறைவன் காத்த குருவிக்காக அன்னையின் வழியாக நன்மை செலுத்தியும் இந்த ஆண்டு இந்த மாதம் முழுவதும் நிறைவான பரிந்துரை பாதுகாப்பு இவர்களுக்கு கிடைக்கும்படியாக தங்களுடைய குடும்பத்திற்கு நிறைவான அருளையும் ஆசியையும் தரும்படியாக தாங்கள் செய்கின்ற எல்லா வேலைகளையும் எடுக்கின்ற முயற்சிகளையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக பேர பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு திருமணம் நடைபெறும்படியாக கொள்ளு பேர பிள்ளைகள் நல்ல கல்வியும் அறிவும் ஞானமும் பெற்று வளரும்படியாக நினைத்த காரியங்கள் அனைத்தும் அனுகூலம் அடையும்படியாக இந்த குடும்பத்தில் வைத்த அனைத்து ஆன்மாக்களுக்கு இறைவன் நித்திய இழைப்பாளர்கள் அருளும்படியாக கேரளா சுல்தான்பேட்டை மறை மாவட்டம் குழந்தை தரசமான பங்கு ஆனந்த மணியம் வீடு ரோபின் ஆண்டனி ஜெரால்டின் ரைச்சல் கேர்மன் இவருடைய கருத்துப்படி இந்த குடும்பத்தில் மறித்த சுந்தர ஜெயராஜ் ரீதா மேரி இவர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனின் நித்திய இழைப்பாளர்கள் அடையும்படியாக கொண்டாடுவோம். மரப்பட்டி புதூர் மேனேஜர் குடும்பம் பிரிட்டோ விண்ணரசி ஆசிரியர்கள் குடும்ப கருத்துப்படி குடும்பத்தில் அனைவருக்கும் நல்ல உடல் தாமதம் தரும்படியாக படிக்கின்ற பிள்ளைகள் கல்வியும் ஞானமும் பெற்று வளரும்படியாக குறிப்பாக மகன் 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்விலே அதிக மதிப்பெண் பெற்று தேர்ச்சி அடையும்படியாக இந்த குடும்பத்திலே மரணமடைந்த ஆரோக்கியம் யாகம்மா மனவீரன் அருள் சகோதரிகள் மேரி பிளாரன் ஜெடமி மற்றும் சந்தனம் ஆசிரியர் வேளாங்கண்ணி மற்றும் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களுக்கு இறைவன் நித்திய இழைப்பாளர்கள் அருளும்படியாக மரப்பட்டி புதூர் பெரிய குடும்பம் சபரியாய் குடும்ப கருத்துப்படி என்னால் வரைக்குரிய சபைத்தன்னையின் வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாக மேலும் குடும்பத்தில் மறித்த சிங்கராஜ் சந்தியாது அந்தோணி சந்தனம் பிச்சையம்மாள் சிசுவர் ஜோஸ்பின் மோட்சம் சபரியாயி ஆரோக்கியம்மாள் மிக்கேல் சின்னப்பன் நேசம்மாள் ஜோசப் நிர்மலா சேசு இவர்களுடைய அனைத்து ஆன்மாக்களுக்கு இறைவன் நித்திய இழைப்பாளர்கள் அருளும்படியாக மரவட்டி புதூர் நடுப்பணை கே பிரான்சிஸ் சேவியர் பாத்திமா செல்வராணி இவருடைய குடும்ப கருத்துப்படி கடந்த மாதம் முழுவதும் அனைவருடைய பரிந்துரையால் இறைவன் இந்த குடும்பத்திற்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றியாக தொடர்ந்து இறையாசை கிடைக்கும்படியாக இந்த குடும்பத்தில் அனைவருக்கும் நல்ல உடல் ஆன்ம நலம் தரும்படியாக பேர
இந்த அனைத்து ஆன்மாக்களுக்கு இறைவன் நித்திய இளைப்பாறுதல் அருளும்படியாக மரபட்டி புதூர் மணியார் சைமன் எக்ஸலென்ட் குடும்ப கருத்துப்படி இந்நாள் வரை சலைத்தனை வழியாக இறைவன் இந்த குடும்பத்திற்கு செய்த நன்மைகளுக்கு நன்றியாக தொடர்ந்து இறையாசம் கிடைக்கும்படியாக குழந்தைகளுடைய உடல் உள்ள ஆன்ம நலனுக்காகவும் குழந்தைகள் கல்வியிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் உடலத்திலும் சிறந்து விளங்கும்படியாக இந்த குடும்பத்திலே அன்பு அமைதி ஒற்றுமை சமாதானம் நிலவும்படியாக இந்த குடும்பத்திலே மரணமடைந்த சூசை ரிஜீஷ் ஆசிரியர் என்னும் அடியாருக்கு இறைவன் நித்திய இளைப்பாறுதலை கொடுத்து வாழ்நாட்டில் பேரின்பத்தை அடைய செய்துள்ளபடியாக மரபட்டி புதூர் பண்டுதாரர் குடும்பம் மதுரைமுத்து குடும்ப கருத்துப்படி இறைவனுடைய அருளால் தூய அன்னையினுடைய பரிந்துரையாக பெற்ற நிலைகளுக்கு நன்றியாக தொடர்ந்து இறையாசம் கிடைக்கும்படியாக அனைவருக்கும் நல்லவர்கள் ஆனந்தம் கிடைக்கும்படியாக விவசாயம் ஆடு மாடு பயிர்வச்சைகள் செழிக்கும்படியாக வேற குழந்தைகள் சலேம் செல்வியா ஜெப்ரி மனிஷா பிரின்ஸ் இவர்கள் கல்வியில் ஞானத்தில் ஒழுக்கத்தில் உணர்த்தில் சிறந்து விளங்கும்படியாக இந்த குடும்பத்திலே அன்பு அமைதி சமாதானம் ஒற்றுமை நெடுங்கும்படியாக இந்த குடும்பத்திலே மரணமடைந்த சந்தனம் காணிக்கை மேரி ஜெர்மன் ரோனிக்கம் ஜெசிந்தா மேரி இவர்களுடைய ஆன்மாக்களுக்கு இறைவன் நித்திய இளைப்பாறுதல் அருளும்படியாக மரபப்பட்டி ஆரோக்கியம் காலை இவருடைய குடும்ப கருத்துப்படி இறைவன் தூய அன்னையின் வழியாக செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் சந்தியாக கூறும்படியாக மாமன் வீடு பேரப்பிள்ளைகள் அறிவிலை சிறந்து விளங்கும்படியாக இந்த குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள ஆன்ம தரும்படியாக சபஸ்தியம்மாள் வேளாங்கண்ணி சந்தனம் ஆசிரியர் ஆரோக்கியம் செல்லம் ஞான சௌந்தரி இவர்களுடைய ஆன்மாக்களுக்கு இறைவன் நித்திய இளைப்பாறுதல் அருளும்படியாக மன்றாடுவோம். இந்த கருத்துக்களோடு நம் அனைவருடைய கருத்துக்களையும் நம் பாதுகாவலையும் நமது அன்பு தாயுமான சக்தி நிறைந்த சடைத்தன்னைதாமே தம் திருமகளிடத்திலே பரிந்து பேசி அனைத்தையும் பெற்றுத்தர தெய்வீக நவநாள் திருப்பணிகளே நம்பிக்கையோடு நமக்காகவும் பிறருக்காகவும் மன்றாடுவோம். கடவுளே
உமது கோவிலின் நடுவில் நாங்கள் உமது இரக்கத்தை பெற்றுக்கொண்டோம். கடவுளே, உமது பெயருக்கு ஏற்ப உமது புகழும் உலகின் எல்லை வரை ஏற்றுவதாக. உமது வழக்கை நீதியால் நிறைந்துள்ளது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மேலும் திருப்படியானது மரபப்பட்டி புது திரு ஜான் பீட்டர் திருமதி குளோரி ஆசிரியர் குடும்பத்தின்படி குடும்பத்தில் வரைத்த ஆரோக்கியம் சுரேஷ் புஷ்பம் ஆகிய ஆன்மா இறைமையில் இலைப்பாற்றியடைய ஒப்புக் கொடுக்கிறார்கள். மரபப்பட்டி புது சேவை ஜான் ஜேம்ஸ் ஆசிரியர் புஷ்பம் ஆசிரியர்களால் ஒப்புக்கொடுப்பதன்படி குடும்பத்தில் மரணமடைந்த பிலோமினால் ஆரோக்கியசாமி சலேத் மேரி ஆகியோரின் ஆன்மா இறைமையில் இலைப்பாற்றியடைய வேண்டுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட விழாவை திருவையானது சிறப்பிக்கின்றது. 40 நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இயேசு பிறந்தார். பிறந்த இயேசுவை இன்னைக்கு ஆலயத்துல, எருசலேம் ஆலயத்துல காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்படுவதை உலக திருவையானது விழா எடுத்து சிறப்பிக்க நமக்கு அழைப்பு உதவுகிறது. பொதுவாக என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாளில் விடுதிகள் அர்ச்சிக்கப்படும். ஆலயத்துடைய முன்பகுதியிலிருந்து பகுதியாக வந்து ஆலயத்திற்குள் வருவோம். இங்கே நவநாள் என்பதால் அன்னைவரையில் சலேத்தனையில் அந்த சுருவத்தை எடுத்துக்கொண்டு ஏற்கனவே ஜெபமாலை செய்தது ஒரு அர்த்தமிக்க செயல்பாடு என்பதால் அதை நாம் கடந்து திருப்பலிக்குள் நுழைந்திருக்கிறோம். இந்த கடவுளை காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த நிகழ்வு நமக்கு எதை எடுத்து கூறுகிறது? நாம் ஒவ்வொருவருமே காணிக்கையாக மாற வேண்டும். நாம் ஒவ்வொருவருமே அர்ப்பணமாக மாற வேண்டும். நம்மையே கடவுளிடம் காணிக்கையாக அர்ப்பணமாக ஒப்புக் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமிக்க வாழ்க்கையாக இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இயேசு பல இடங்கள்ல நான் கடவுளுக்கு அர்ப்பணமானவன் என்பதை, கடவுளிடம் காணிக்கையாக ஒப்படைக்கப்பட்டுள்ளேன் என்பதை பல இடங்கள் என்று சொல்வார். தெரியுங்களா? என்ன சொல்வார்? இயேசுடைய அம்மா மரியாவும் சீடர்களும் வெளியே நின்றுருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய என்ன சொல்லும்? இதோ உங்களுடைய தாயும் சகோதரரும் வெளியே நின்றுட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? யார் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுகிறார்களோ அவர்களே என்னுடைய தாயும் சகோதரர்களும் ஆவார்கள் என்பதை நான் கடவுளுக்கு அர்ப்பணமானவன் என்பதன்படியாக அவர் எடுத்துக் கூறுவார். அதே போல பல இடங்கள்ல கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றவே நான் வந்தேன் என தன்னுடைய சொந்த ஆசைகளை, விருப்பங்களை எல்லாத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு கடவுளை கை காட்டும் பொழுது அவர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர், காணிக்கையானவர் என்பதை நமக்கு பல இடங்கள்ல அவர் எடுத்து கூறியிருக்கிறார். இந்த நல்ல நாள்ல நம்ம ஒவ்வொருவருமே இந்த பலிபீடத்துல காணிக்கைகளாக வைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய நல்லதுகளை அனுபவிக்கக்கூடிய நாம் பல நேரத்தில் என்ன பண்றோம்? துன்பம் வந்தோட கடவுளை சபிக்கக்கூடியவர்களாக மாறி போகிறோம். அப்படிப்பட்டவர்களாக அல்லாமல் எது நடந்தாலும் நான் கடவுளை புகழ்ந்து கொண்டே இருப்பேன் என்று நாம் நம்மையே ஒப்புக் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக நாம் அனைவருமே இறைவன் விரும்பக்கூடிய சிறந்த காணிக்கைகளாக அவருடைய பாதத்திலே வளர்ந்து கொண்டே இருப்போம். அதற்கான வரம் வேண்டி இத்திருப்படியிலே சிறப்பாக ஜெபிப்போம். இத்திருப்படியில் வாசிக்கப்பட்ட அனைத்து திருப்படி கருத்துக்களோடு நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் குறித்து இத்திருப்படியில்
சிறப்பாக வேண்டுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெற பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிறியாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாவே, வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். என்றென்றுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மனித இயல்பையே தமதாக்கிக் கொண்ட உம்முடைய திருமகனின் கோவிலில் அர்ப்பணிக்கப்பட்ட இந்நாளில் மாண்புக்குரிய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்களும் அவ்வாறே தூய்மை அடைந்த உள்ளத்துடன் உமக்கு காணிக்கையாகுமாறு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல்
மலாக்கி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3. இறை வார்த்தைகள் 1 4 முடிய. கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது: இதோ நான் என் தூதுவனை அனுப்புகிறேன். அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோயிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும் போது நிற்க வல்லவர் யார்? அவர் புடமிடுகிறவரின் நெருப்பை போலும் சலவை தொழிலாளியின் சவர்க்காரத்தை போலும் இருப்பார். அவர் புடமிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துபவர் போலும் அமர்ந்திருப்பார். லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெளியை போல் அவர்களை புடமிடுவார். அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கையை கொண்டு வருவார்கள். அப்பொழுது பண்டை காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்தனவாய் இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நிலையான சொந்த
சகோதர சகோதரிகளைப் போல் ஆனார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைத்திரு வசனங்கள் 14-18 முடிய. சகோதர சகோதரிகளே, ஊனும் இரத்தமும் கொண்ட பிள்ளைகளைப் போல் கிறிஸ்துவும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அழகையை சாவின் வழியாகவே அழித்து விட்டார். வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டு இருந்தவர்களை விடுவித்தார். ஏனெனில் அவர் வானதூதருக்கு துணை நிற்கவில்லை. மாறாக ஆபிரகாமின் வழிமரபினருக்கே துணை நின்றார் என்பது கண்கூடு. ஆதலின் கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாயிருந்து மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாய் ஆகுமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதர சகோதரிகளைப் போல் ஆக வேண்டியதாயிற்று. இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்பட்டவருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 22 முதல் 40 முடிய. மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் வழியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையாளர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் அவர் சாகப் போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை
குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையிலேந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்பொழுது அமைதியுடன் போகச் செய்கிறேன். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே உன் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியதை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசை கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவி பாயும் என்றார். ஆசிரியர் குலத்தை சேர்ந்த பானுவேலின் மகனாகிய அண்ணா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மனமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்தபின் கைப்பேறு ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அள்ளும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாக இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. சகோதர சகோதரிகளை நம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இப்படி எல்லாம் இறைவன் கேட்டதாக மன்றாடுங்கள். ஆண்டவர் தம்மை எழுந்தருளும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதமில்லாமை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உலகம் வாழ்வு பெற உம்முடைய திருமகன்
திருவுளமானீரே. திரு அவைய கழிப்புடன் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கை உமக்கு உகந்ததாயிருக்க அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம்மோடு என்றும் உள்ளவும் திருமகன் இன்று கோவிலில் காணிக்கையாக பணிக்கப்பட்டார். அவரே இஸ்ரேல் மக்களுக்கு ஆட்சியரும் பிற இனத்தாருக்கு ஒளியரும் ஆவியாரால் முன்குறித்து அறிவிக்க பெற்றார். ஆகவே உமது மீட்பை மன மகிழ்ச்சியுடன் எதிர்கொள்ளச் செல்லும் நாங்கள் வானதூதர்களோடும் புனிதர்களோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடுவாக. அவர் பாடுபட உளம் கடிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாக, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று வருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு மக்களை மீட்படைக்கும் தினத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திருவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருவை அன்பில் நிறைவு பெறச் செய்திடும். மேலும் உயிர்த்தல் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னிக்காக புனித சலேத் மாதா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியால் உழைத்து எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு நுழைந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். இச்செம்மறி நட்புகிறது படைக்க பெற்ற நாம் பேர் பெற்றோர். கிறிஸ்துவின் உடல் ரத்தம் நம்மை காத்து ஜீவாழ்வதாக. ஆமென்.
அனைவரும் அமரவும். கண்களை மூடி நம் முன்பாக எழுந்திருக்கக்கூடிய இந்த நற்கருணை நாதரை நம்முடைய மனக்கண்களினால் உற்று நோக்குவோம். இயேசு பாலனாய் தன்னையே அந்த ஆலயத்திலே காணிக்கையாக தந்தார். நம்ம ஒவ்வொருவருக்காக சிலுவையிலே நம்மை நல்லதொரு இளைஞனாக காணிக்கையாக தந்தார். மீண்டுமாக உயிர்த்தெழுந்த அந்த உயிர்காண்டவர் நம் முன்பாக நற்கருணை வடிவிலே தன்னை காணிக்கையாக நம் முன்பாக தன்னை அர்ப்பணித்திருக்கின்றார். அந்த உயிருள்ள தெய்வத்தின் பிரசன்னத்தை நாம் உணர்வோம். அவருடைய அந்த அழகிய கண்கள் நம் மீது பட்டதென்றால் நாம் ஒவ்வொருவருமே அவரின் அன்பு காணிக்கைகளாக இந்த நொடி பொழுது மாற முடியும். அவரை வணங்கி தொழுது ஆராதிக்கக்கூடிய இந்த அற்புதமான நேரத்திலே நாம் ஒவ்வொருவரையும் எளிய காணிக்கைகளாக அவருடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். அவர் நமக்காக செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நன்றி எறிதலாக அவருடைய பாதத்தில் காணிக்கையாக சமர்ப்பிப்போம். எப்படியோ தகுதியற்ற நிலையில் நாம் வாழ்ந்திருந்தாலும், பலவீனங்களில் நாம் நம்மையே நிரப்பி இருந்தாலும், பாவம் நம்மை மூழ்கடித்திருந்தாலும் கூட இவர் நம்மை ஏற்றுக்கொள்வார். அவருடைய பாதத்திலே எளிய காணிக்கைகளாக நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இப்படிப்பட்ட உயர்ந்த காணிக்கைகளை நாம் நம்முடைய உள்ளங்களின் ஆழங்களிலிருந்தும் ஏன் நம்மையே உயர்ந்த காணிக்கைகளாக ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் நம்மை மென்மேலும் உயர்ந்த காணிக்கைகளாக ஒரு நபர், அதாவது சந்தியாகத்துடைய கூட பிறந்த சகோதரர் யாரு சொல்லுங்க, ஒட்ட இருக்கிறேன். சந்தியாகத்துடைய கூட பிறந்த சகோதரர் யாரு? நற்செய்தியாளர் யோவான். இத்தனை கிளாஸ் தெரியுமா போச்சு. இயேசுடைய சீடர்கள் 12 பேர்ல சந்தியாகத்துடைய கூட பிறந்தவர் அருளப்பன் யோவான். சரிங்களா? அவருடைய சீடர் தான் யாரு பாத்தீங்கன்னா இந்த அந்தியோக்கி இன்னாசியார். அவரு அன்னை மரியை செஞ்ச ஒரு பெரிய காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 1ஆம் நூற்றாண்டுல அன்னை மரியை பற்றி மடல் எழுதியது அவர்தான். அவரு தன்னுடைய கனவை இவ்வாறாக தன்னுடைய மடலிலே வெளிப்படுத்துவார். எபேசியருக்கு அவர் எழுதுகிறார். அப்பொழுது சொல்லுகிறார், எருசலேமே நான் உன்னை காண வேண்டும். அந்த எருசலேமில் தான இயேசுவை காணிக்கையாக கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட அந்த இயேசுவை தாங்கி இருந்த அன்னை மரி எவ்வளவு மாசுமறுவற்றதாக வாழ்ந்திருக்கின்றார், எவ்வளவு தூய்மையானவராக வாழ்ந்திருக்கின்றார். அந்த அன்னை மரியை திரும்ப பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்காதா? அவளை நான் கண்டு தொழ வேண்டும். இயேசுவை கட்டி அணைத்த அந்த அன்னையின் கரங்கள் என்னையும் கட்டி அணைத்தது என்றால் நான் பிறந்ததற்கான பலனை அடைந்து விடுவேன் என தன்னுடைய உள்ளத்தின் ஆவலை தன்னுடைய மனதிலே வெளிப்படுத்தி இருப்பார். அந்தியோக்கு இன்னாசியார்
அந்தியோக்குனா எந்த இடம்? திருத்துதர் பணிகள் 11வது அதிகாரம் 26வது இறைவசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்தியோக்கு என்ற இடத்துலதான் சீடர்கள் என்ன பெயர் எடுக்கிறார்கள்? கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை எடுக்கிறார்கள். அதனால அந்தியோக்கியாங்கிறது ஒரு முக்கியமான இடம். இந்த அந்தியோக்கில தான் கிறிஸ்தவர்கள் மலர்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் புது படைப்பாக உருவாக்குகிறார்கள். எத்தனையோ வேத கலாபனைகளுக்கு மத்தியில கிறிஸ்தவர்கள் வளர்ந்து கொண்டே போகிறார்கள். அப்பொழுது பல இடங்கள்ல அன்னை மரியா காட்சி தந்திருப்பதாக இன்றிடமும் வரலாறு கூறுகின்றது. இப்படிப்பட்ட அந்த கிறிஸ்துவத்தின் தொட்டில் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த அந்தியோக்கு நகரில் வாழ்ந்த இன்னாசியா எந்த அளவுக்கு தன்னை ஒரு அர்ப்பணமிக்க காணிக்கையாக மாற்றியிருந்தால் என்று எத்தனையோ மடல்களை திரு அவைக்கு தரக்கூடிய ஒரு புனிதராக இருந்திருப்பார். இந்த புனிதர் அன்னை மரியின் மீது வைத்திருந்த அன்பின் காரணமாக தன்னையே காணிக்கையாக நம் ஒவ்வொருவருக்கும் எடுத்துக்காட்டாக இன்றைய நாளிலே இருக்கின்றார். இந்த நவநாள் திருப்பணியில் கலந்து கொள்ளக்கூடிய நாம் அனைவருமே இப்படிப்பட்ட காணிக்கைகளால் தான் மாற வேண்டும். பொதுவாக நம்ம வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா 2 வகையா பிரிக்கலாம். ஒன்று, நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதெல்லாம் முன்னேறி போகின்றதோ, நாம் நினைக்கக்கூடியதெல்லாம் நடந்துகிட்டே போகுதோ, நம்ம என்ன பண்ணுவோம்? ரொம்ப மகிழ்ச்சியா இருப்போம். எனக்கு இது கிடைச்சிருக்கு, வீடு கிடைத்திருக்கிறது, நல்ல உறவுகள் கிடைத்திருக்கின்றது, நான் விரும்பக்கூடியதெல்லாம் கிடைக்குது அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நான் எதிர்பாராத காரியங்கள் நம்முடைய இல்லத்துல நடந்துருச்சுன்னா, நமக்கு ரொம்ப நெஞ்சத்துக்கு நெருக்கமானவர்கள் இறந்து போயிட்டார்கள்னா மகிழ்ச்சி அடையுமா? என்னடா இது வாழ்க்கை, கடவுள் எனக்கு மட்டும் ஏன் இந்த துன்பத்தை தருகின்றார் என்று. இது பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையுடைய 2 அணுகுமுறைகள். ஒன்று எப்பயுமே மகிழ்ச்சியா இருக்கிறது, இன்னொன்று எப்பொழுதெல்லாம் துன்பம் வருகின்றதோ அப்பொழுது இந்த துன்பம் எனக்கு வேண்டாம், மகிழ்ச்சி தான் எனக்கு வேணுங்கிறது இந்த 2வது வாழ்க்கை முறை. ஆனால் இந்த நாள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய அந்த 3வது வாழ்க்கை முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே எனக்கு எத்தனையோ ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கின்றேன், எத்தனையோ வரங்களை கொடுத்திருக்கின்றேன், நான் எதிர்பாராத அளவுக்கு என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்திருக்கின்றேன். ஆனா எனக்கு எப்பொழுது துன்பம் வருகிறதோ நம்ம என்ன சொல்லணும்? தொடர்ந்து கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆண்டவரே, என்னை இந்த துன்பம் வாட்டி வதைக்கின்றது, இந்த துன்பத்திலிருந்து நான் வெளிவரக்கூடிய வாய்ப்பினை எனக்கு உருவாக்கி தாரும், இந்த துன்பத்தை சந்திக்கக்கூடிய தெம்பை தாரும், இந்த துன்பத்தை சவாலாக ஏற்றுக்கொண்டு கடந்து செல்லக்கூடிய வாக்கியத்தை தாரும் என்று நம்ம என்ன பண்ணணும்? வேண்டணும். இதுதான் நமக்கு ஹோம்வொர்க். ஆனா நம்ம எப்ப அப்படி வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எப்ப இந்த பீடத்துல நம்மளை காணிக்கையாக கொடுக்கின்றோமோ அப்பொழுது கண்டிப்பாக அப்படி வேண்டக்கூடிய மனநிலை நமக்கு உருவாகும். அப்படி சிறப்பாக வேண்டிய ஒரு நபர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்தான். மக்கள் இவரை பார்க்க, ஆனால் எமது திருவிழப்படி அல்ல, மாறாக உமது திருவிழப்படியே ஆகட்டும் என்று சொல்லுகிறார். இயேசு அன்னைக்கு கோயில்ல காணிக்கையாக ஒப்பு கொடுத்ததன் விளைவாக இன்னைக்கு என்ன சொல்ல முடியுது? தன்னை மீண்டுமாக கடவுளுக்கே அர்ப்பணிக்கக்கூடிய, காணிக்கையாக ஒப்பு கொடுக்கக்கூடிய அந்த மனநிலை இருக்கிறது. நம்ம எப்ப காணிக்கையாக நம்மை இந்த பீடத்துல ஒப்பு கொடுக்கின்றோமோ அப்பொழுதுதான் நாம் எல்லாம் என்னவா மாற முடியும்? பலன் தரக்கூடிய, பயன் தரக்கூடிய காணிக்கையாக மாற முடியும். ஆண்டவரே, இந்த துன்பத்தை கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த துன்பம் என்னை ஒன்றும் செய்ய போவதில்லை, இந்த துன்பத்தால் என்னை அசைத்து பார்க்க முடியாது, இந்த துன்பத்தினால் நான் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையில், விசுவாசத்தில் நான் தளர்ந்து விட மாட்டேன் என்று நம்மளால சொல்ல முடியுதுன்னா நம்ம இயேசுவினுடைய பாதத்துல காணிக்கையாக இருக்கின்றோம் என்று அர்த்தம். அன்னை மரியா இன்று நாம் நினைவு கூறக்கூடிய சலைத்தனை அதைத்தான் முழுவதுமாக செய்தார்.
இப்படி செய்தா இந்த பிள்ளைக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தேன். இந்த பிள்ளை இன்னைக்கு சிலுவையில இருக்குதே, சிலுவையில தொங்கிட்டு இருக்கே, இது ஒரு அநாத பிள்ளைய போல என் பிள்ளை எல்லாம் அடிச்சு இழுத்துட்டு போறாங்களே, கேட்கறதுக்கு யாருமே இல்லையே என்று வருந்தினாலும் கூட என்ன செய்தார்? கடவுளுடைய திட்டத்தை தன்னுடைய மனதிலே வைத்துக் கொண்டு அவருடைய திருவுளப்படி ஆகட்டும் என்று தன்னையே முழுவதுமாக ஒரு அடிமை நிலைக்கு கையளிக்கிறார். அதுதான் அன்பார்ந்த, அர்ப்பணமிக்க, பயனுள்ள, மனம் தரக்கூடிய காணிக்கைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு இன்று நாம் அவனால் எடுத்து சிறப்பிக்கக்கூடிய அந்த சலைத்தனை. இந்த அன்னை நமக்கு சொல்லித் தரக்கூடிய பாடம் தான், இன்பத்திலும் மட்டுமல்ல துன்பத்திலும் நீ வாழ பழகிக் கொள்ள வேண்டும். துன்பத்தில் நீ இறைவனுடைய கரங்களை தேடும் பொழுது கண்டிப்பாக நீ வளர்ந்தரக்கூடிய காணிக்கையாக மாறி போவாய் என்பதை தெல்ல தெளிவாக இந்த சலைத்தனை இன்றைய நாளிலே நமக்கு எடுத்து தருகிறார். இப்படிப்பட்ட இந்த அருமையான செய்தியை நம் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் நாம் தாங்கி நம்மை இந்த நேரத்திலே கடந்து வரக்கூடிய உயர்ந்த காணிக்கையாகிய அந்த நட்புடைய நாளை உற்று நோக்கி, ஆண்டவரே என்னை கடந்து சென்றடி, நான் என்னை காணிக்கையா தரேன். சக்கையை அதைத்தான் செய்தார். உலகமே அவனை ஒதுக்கிய பொழுது என்னுடைய இயேசு நான் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும், உள்ளமாக இருந்தாலும், பாவ நிலையில் இருந்தாலும், வெறுத்து ஒதுக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் அவரிடம் என்னை காணிக்கையாக தரும் பொழுது அவர் என்னை உயர்த்துவார் என்று இந்த வீட்டிற்கு இன்று மீட்பு உண்டாகியது என்று இயேசு திருவாய் மலர்ந்து அந்த சக்கையை அள்ளி அரவணைத்துக் கொள்கிறார். அப்படிப்பட்ட அந்த இயேசு நம்மை கடந்து வருகிறார். நாமும் எளிய காணிக்கைகளாக அவருடைய பாதத்திலே நம்மை சமர்ப்பித்து வணங்கி தொழுது போன்ற ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். Sing
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவன் விரும்பும் எளிய காணிக்கைகளாக மாறிட சென்று வாருங்கள், திருப்பணி நிறைவேறிற்று. புனித தலையத்தினுடைய நவநாள் திருப்பணியானது ஒவ்வொரு மாதமுமே முதல் சனிக்கிழமை வந்து சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து நமது பங்கு தந்தை அவர்கள் இன்றைய திருப்பணியில் நல்லதொரு மனநிலை கருத்துக்களை தெரிவித்து நமக்கு
புரியும்படியாக நம்முடைய திருப்பணி நடத்தப்பட்டுள்ளார். அவருக்கும் ஊர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து நமது அருட்சகோதரி அவர்களுக்கும் ஊர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பூசையை முன்னெடுப்பு வேலைகளை உண்மையை செய்யக்கூடிய நமது வேதியர் அவர்களுக்கு ஊர் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறோம். வழக்கம் போல நமது பாடல்கள் ஒவ்வொரு திருப்பணியிலும் சிறப்பாக பாடல் பாடி நடத்தி கொண்டுள்ளார்கள். அவர்களுக்கு ஊர் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம். இன்று இந்த சிறப்பாக அன்னதானம் வழங்கக்கூடிய மேனேஜர் குழுவை சேர்ந்த கிரிட்டோ டென்சி அவர்களுக்கும் ஊர் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த இறை மக்களே, தமிழ்நாடு முழுவதுமே தமிழக ஆயர் பேரவையில் வேண்டுகோளுக்கு இணங்க கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் கணக்கெடுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் நிலை என்ன, அவர்களுடைய சமூக பொருளாதார அந்தஸ்து என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காகவும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காக இந்த திட்டமானது தமிழ்நாடு முழுவதுமே எல்லா மறை மாவட்டங்களிலும் அமல்படுத்தப்பட்டிருக்கின்றன. நம்முடைய பங்கிலும் கிளை பங்குகளிலும் ஏற்கனவே இந்த பணி துவங்கிவிட்டாயிருக்கிறது. இதை யார் எடுக்கணும் அப்படின்னா இந்த பகுதியை சார்ந்த மக்கள் தான் எடுக்கணும். அதனால குறைந்தது ஒரு 6 to 7 பேர், யார் யாரும் சொல்றேன், எப்படி எடுக்கணும் அப்படின்னா பேப்பர் பேனர் இல்லை, மொபைல்ல அப்படியே எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால நான் சொல்லக்கூடிய நபர்கள் வாங்க, இல்லை எங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தயவு செய்து இதற்கு உதவுமாறு உங்களை ஒருவரையும் கேட்டுக்கொள்கிறேன். பிப்ரவரி 20ஆம் தேதிக்குள்ள இந்த வேலையை முடித்தாக வேண்டும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு வீதி ஒவ்வொரு எடுத்தீங்கன்னா ஒரு 7 பேர் வந்தீங்கன்னா ஒருத்தர் 15 வீடுகளை சந்திச்சிங்கன்னா போதும், ஈஸியாக இந்த வேலையை முடித்து விடலாம். எனவே தயவு கூர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பை எதிர்பார்த்துட்டு வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவேன். இன்னைக்கு இல்லை நாளைக்கு கூட நான் சொல்லிக் கொடுத்துருவேன். அதை நீங்கள் ஈஸியாக ஒவ்வொரு வீடுகளாக சேர்ந்து அந்த கணக்குகளை எடுக்க முயற்சி செய்யுமாறு அன்போடு கேட்டு